ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான ஃப்ரம் காமன் பிளேஸ் டு வேர்ல்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் 1 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்போவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியும் சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ரம் காமன் பிளேஸ் டு வேர்ல்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் 1 எபிசோட் 11. இப்போ ஒரு கடத்தல் கும்பலை காமிக்கிறாங்க. அவங்க வந்துட்டு ஒரு மெர்மைட் சின்ன பொண்ணை கடத்தி வச்சிருக்காங்க. அந்த பொண்ணை ஆக்ஷன்ல நல்ல ரேட்டுக்கு வித்தரணும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டாங்க. நம்ம ஹீரோ அந்த பணக்கார பையன் வில் அப்படிங்கிறவன அவங்க அப்பா கிட்டே கொண்டு போய் சேர்க்கிறான். அவங்க அப்பா ரொம்பவும் ஹாப்பியா ஆகுறாரு. நான் கேட்டதை விட எனக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு ஸ்டேட்டஸ் பிளேட் வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அவரும் சரி ஓகே அப்படின்னு சொல்றாரு. அது வேற யாருக்கும் இல்ல, இந்த டிராகன் கேர்ளுக்காக தான். கோல்ட் டாப் ரேங்க் ஸ்டேட்டஸ் பிளேட் நான் வச்சிருக்க தகுதியானவா தானா அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் கேர்ள் கேட்கவோ இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி யோகி சொல்றா. ஹாஜிமே நான் ஹார்ட் ஒர்க் பண்ண இந்த ஊரை சுத்தி காட்டுறேன்னு சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லி ஷியா கேட்கவும் நம்ம ஹீரோ ஜன்னல்ல எதையோ பார்த்துட்டு இருக்கான். என்ன பாக்குறா அப்படின்னு அவ கேட்கறா. இந்த ஊர்ல கடத்தல்காரங்க இருக்காங்கன்னு தெரியும், ஆனா யாராச்சும் நம்ம பக்கம் வந்தா கண்டிப்பா அவங்கள போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப டிராகன்கள் வந்து தூங்கும்போது ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறா. அவளோட அந்த இடமே மொத்தமா அழிஞ்சிட்டு இருக்கு. அவங்க அப்பா வந்து அவ கிட்ட இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கடவுள்கள் தான். அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால நம்மளால கடவுளை எதிர்த்து எதுவும் பண்ண முடியாது. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் அந்த கடவுளையே எதிர்க்கிற லெவலுக்கு ஒருத்தன் வருவான் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இறந்து போயிருப்பாரு. பிரின்சஸ் டியா எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஊர்க்காரங்க கேட்கவும் ஹீரோஸை சமன் பண்ணிருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், நான் அவங்கள போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி தான் டியா அந்த இடத்துல இருந்து கிளம்பியிருப்பா. அவங்க அப்பா சொன்ன மாதிரியே கடவுளை எதிர்க்கிற லெவலுக்கு ஸ்ட்ராங்கான ஒருத்தன் வந்திருக்கானா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி தான் அவ கிளம்புறா. அப்படி வா வரும்போது தான் ஹோடிஸ் போட்டவன் கிட்ட மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ கிட்ட சண்டை போட்டிருப்பா. இப்போ அடுத்த நாள் காலையில ஆகுது. டியா என்னடானா கனவு கண்டுட்டு இருக்கவும் ஷாப்பிங் போகணும் ஏந்திரி அப்படின்னு சொல்லி யோகியை அடிச்சு எழுப்புறா. ஷியாக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரியே நம்ம ஹீரோ அவளுக்கு இந்த ஊரை தனியா சுத்தி காட்ட கூட்டிட்டு வந்திருக்கான். அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த ஊரை ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க ஒரு அக்வாரியத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அந்த அக்வாரியம்ல நிறைய மீன் இருக்கு. எல்லாத்தையும் கண்ணாடி பட்டிக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க. ஒரு மீன் மட்டும் இதோட பேரு லெமான், இது ஒரு மான்ஸ்டர் வகையை சேர்ந்தது, இதால பேச முடியும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஹே லெமான், உண்மையிலே உன்னால பேச முடியுமா? நீ என்னது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் ஹியூமன்ஸை பார்த்து ஹியூமன்ஸ்னா என்னதுன்னு கேட்டா உங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு அந்த ஃபிஷ் கேக்குது. நம்ம ஹீரோ அப்படியே ஆச்சரியமா பாக்குறான். ஆமா, சுத்தி இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எப்படி உன்னால சென்ஸ் பண்ண முடியுது அப்படின்னு அந்த ஃபிஷ் கேட்கவும் ஏன்னா நான் மான்ஸ்டர்ஸ் சாப்பிட்டிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ நம்ம ஹீரோவோட அவ்வளோ கதையும் அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஷியா மத்த ஃபிஷ் எல்லாம் போய் பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோவோட கதை கிட்ட அந்த லேமன்கிற ஃபிஷ் அழுதுட்டு இருக்கு. ஹாஜிமே நம்ம டேட்டிங்க்கு வந்திருக்கோம், நீ என்னடா அது கூடயே பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஷியா கேட்கவும் உங்க டேட்டிங் நான் எடுத்திருந்தா மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு அந்த ஃபிஷ் சொல்லவோ பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இவ்வளவு புத்திசாலியா இருக்க நீ எப்படி இவங்க கிட்ட மாட்டினா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் நான் ஒரு லேப்ரின்த் பக்கத்துல தண்ணிக்கு அடியில தான்ப்பா நீந்திட்டு இருந்தேன், திடீர்னு பார்த்தா எப்படியோ மேல வந்துட்டேன் அப்படின்னு அந்த ஃபிஷ் சொல்லுது. ஆக்சுவலி நம்ம ஹீரோவால தான் அப்படி நடந்திருக்கும். சோ அந்த ஃபிஷ்ஷை காப்பாத்தி திரும்பவோ கடல்லையே நம்ம ஹீரோ விட்டுருதான். என் கூட சேர்த்து ஒரு மெர்மைட் சின்ன பொண்ணியா அவங்க கடத்தி வச்சிருந்தாங்க, அந்த பொண்ணை நினைச்சாதான் பாவமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபிஷ் கிளம்புது. யோயும் டியாவும் தனியா ஷாப்பிங் போயிருக்காங்க. அப்ப டியா வந்துட்டு யோகி கிட்ட கேட்கறா, மாஸ்டர் கூட ஷியாவை தனியா விட்டுருக்கீங்களே, ஒருவேளை ஷியா வந்துட்டு மாஸ்டரை கவர்ந்துட்டானா அப்படின்னு சொல்லி டியா கேட்கவும் அப்படி நடந்தா ஓகே தான் அப்படின்னு சொல்லி யோகி சொல்றா. ஆமா உங்களுக்கு டியாவை பிடிக்குமா அப்படின்னு சொல்லி ஷியா கேட்கவும் ஏதோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவங்க பேசிட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஒரு இடத்துல அப்படியே நிக்கிறா. என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஷியா கேட்கறா. நான் ஒரு லைஃப் ஃபார்ம் சென்ஸ் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ நம்மள சுத்தி இவ்வளவு பீப்புள் இருக்காங்க அதனாலதான் நீங்க லைஃப் ஃபார்ம் சென்ஸ் பண்றீங்க போல அப்படின்னு ஷியா சொல்லவோ இல்ல இது என் காலுக்கு கீழே அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஷியா ரொம்பவுமே நல்ல பொண்ணு. அவளுக்கு பிடிச்ச விஷயத்துக்காகவும் நல்லதுக்காகவும் அவ கஷ்டப்பட்டு போராடுறா. அவளுக்கு ஹாஜிமேவை ரொம்ப பிடிக்கும், அது உண்மைதான். அதே அவளுக்கு என்னவோ பிடிக்கும், ஆனா அது வேற விதத்துல. அவ என் மேல கேரிங்கா இருக்கனா ரொம்பவோ கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு யோகி சொல்றா. நம்ம ஹீரோ அண்டர் கிரவுண்ட் சர்வேஜ்ல போய் பார்த்தா அந்த மெர்மைட் பொண்ணு அங்க இருக்கா. நம்ம ஹீரோ அவளை காப்பாத்துறான். ஆக்சுவலி அந்த பொண்ணு கடத்தல்காரங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்திருக்கா. நம்ம ஹீரோ பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்துக்கு அந்த பொண்ணை கூட்டிட்டு போறான். மெர்ஃபெக்ஸ் எல்லாமே கடலுக்கு நடுவுல தான் வாழ்வாங்க. அண்ட் இந்த ஒரு வகையான பேஸ்மெண்ட் மட்டும்தான் கிங்டமே ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஷியா சொல்றா. இப்ப அந்த பொண்ணு கண்மொழிக்கிறா. என்னோட பேர் ஹாஜிமே, இது ஷியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு உனக்கு ஏதோ நேம் இருக்கான்னு கேட்கறான். மியோ அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. சுவேவேஜ்ல இருந்ததுனால இப்ப அந்த பொண்ணை வந்துட்டு ஷியா குளிக்க வைக்கிறா. மியாவோ இப்ப ரொம்பவும் ஹாப்பியா இருக்கிறா. மியாக்கு அவங்க வச்சிருக்கிற சாப்பாடியா அவங்க கொடுக்குறாங்க, அது அவளுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. மியாக்காக நம்ம ஹீரோ போயிட்டு ஒரு புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கான். அவ தலை ரொம்பவும் ஈரமா இருக்கிறதுனால அவளுக்கு சளி பிடிச்சிக்கிட கூடாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ ஹேர் ட்ரையரை வச்சு அவ தலையை காய வைக்கிறான். பரவாயில்ல ஹாஜிமே, நீ குழந்தைங்கள கூட நல்லாவே பாத்துக்கிற அப்படின்னு சொல்லி ஷியா சொல்றா. இப்ப மியோவை என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மியோக்கு ஃபர்ஸ்ட் என்னாச்சுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம் அப்படின்னு ஷியா சொல்றா. ஒருவேளை மாஸ்டரோட மனசவா கவர்ந்துட்டானா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு டியா கேட்கவும் ஷியா அப்படி பண்ண ட்ரை பண்ணா அவ தோத்து தான் போவா. ஏன்னா ஹாஜிமேக்கு என்ன மட்டும் தான் ரொம்ப பிடிக்கும், உனக்கும் அதே கதை தான் அப்படின்னு யோகி சொல்லவும் நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி டியா சொல்றா. ஓ அப்படிதான் நீ உங்க அம்மா கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்தியா, கடத்தல்காரங்க உன்னை கடத்தி விக்க ட்ரை பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி ஷியா வந்துட்டு அவ்வளோ கதையோ கேட்கறா. மெர்ஃபோக்ஸை வந்துட்டு கிங்டமே ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுனால கிங்டம்ல இருக்கிற செக்யூரிட்டிஸ் கிட்ட போய் ஒப்படைச்சா
அவங்களே மியோவை கொண்டு போய் அவ வீட்டுல விட்டுருவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அண்ணா வேண்டாம், நான் உங்களை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி மியோ ரொம்ப ஆளறா. நம்ம ஹீரோக்கு வேற ஆப்ஷன் இல்லங்கிறதுனால செக்யூரிட்டிஸ் கிட்ட போய் ஒப்படைக்கிறான். மியோ ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா. உங்களுக்கு என்ன பிடிக்கலையா, அதனாலதான் என்ன விட்டுட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லி அவ ஆளறா. நம்ம ஹீரோக்கு அதை கேட்க ஒரு மாதிரி இருக்கு. அந்த இடத்துல இருந்து அமைதியா அப்படியே கிளம்புறான். அவளை விட்டுட்டு போறது ஷியாக்கும் நம்ம ஹீரோக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு பாம் சவுண்ட் கேக்குது. மியோவை விட்ட இடத்துல தான் அந்த வெடி விபத்து நடந்திருக்கு. நம்ம ஹீரோ ஓடி போய் பார்த்தா அங்க இருந்த செக்யூரிட்டிஸ் அடிச்சு போட்டு மியாவை கடத்திட்டு போயிட்டாங்க. அந்த மெர்ஃபோக்ஸ் சின்ன பொண்ணு உனக்கு வேணும்னா பன்னி கேல எங்க கிட்ட ஒப்பட அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. இப்போ இவனுங்களும் என்னோட எதிரிகள் ஆயிட்டாங்க. என்னோட எதிரிங்களை நான் சும்மாவே விட்டதில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ வில்லத்தனமா சிரிக்கிறான். என்ன ஒரு அமைதியான நாள்ல அப்படின்னு அவங்க டீ கொடுத்துட்டு இருந்தா பறந்து வந்து ஒருத்தன் விழுறான். தெரிஞ்ச யாரோ ஒருத்தங்க இருக்கிற பிரசன்ஸ் எனக்கு தெரிஞ்சது. அப்பவே நினைச்சா அது நீங்க தானே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்படிதான் நீங்க டேட்டிங் பண்ணுவீங்களோ அப்படின்னு சொல்லி டீயா கேட்கப்போ இல்ல ஓடையில ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு சின்ன பொண்ணை கடத்திட்டு போயிட்டாங்க, அவளை போய் தான் காப்பாத்தணும், எனக்கு உங்களோட ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கப்போ கண்டிப்பா பண்றோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோவோ யோயோ ஒரு குரூப்பாவும் டியாவோ ஷியாவோ ஒரு குரூப்பாவோ புரிஞ்சு நம்ம போய் தேடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த கடத்தல்கார பாஸ் ரொம்ப டென்ஷனா இருக்கான். இப்ப மியாவை கடத்தி அவங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. மியா எக்ஸாக்டா எந்த இடத்துல இருக்கா அப்படிங்கிறது நம்ம ஹீரோக்கு தெரியாதுங்கிறதுனால ஒவ்வொரு கடத்தல்காரங்களையா பிடிச்சு அவங்க எங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லா இடமும் தேடி போய்கிட்டு இருக்காங்க. அண்டர் கிரவுண்ட்ல கடத்தி வச்சிருக்கிற மத்த சின்ன பொண்ணுங்களையும் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. ஹியூமன் சைல்ட் டிராஃபிக்கிங் பண்றவங்களுக்கு எல்லாம் இதுதான் நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு டியா வந்துட்டு அவளோட ஃபயர் பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றா. மியாவை ஒரு தண்ணி பவுலுக்குள்ள அடைச்சு அவளை ஆக்ஷன்ல விக்கிறதுக்கு ரெடியா வச்சிருக்காங்க. சும்மா உட்காந்துருக்காம அழு கத்து ஏதாச்சும் பண்ணு, நான் இப்போ உன்னை அடிக்கிற அடியில நீ இதுக்கப்புறம் எப்படி நல்ல பொண்ணா இருக்க போறேன்னு பாரு அப்படின்னு அவன் சொல்லவும் நான் சொல்ல வேண்டிய டைலாக நீ சொல்ற அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப மேல இருந்து ஜம்ப் பண்ணி அவனை ஷூட் பண்ணியே கொண்டுதான். மியோவை அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ள இருந்து நம்ம ஹீரோ ரிலீஸ் பண்றான். அந்த ஆக்ஷனுக்கு வந்திருந்த மக்கள் எல்லாம் பயந்து அங்க இருந்து ஓடிட்டாங்க. திரும்பவும் உன் தலைக்கு ஹேர் ட்ரையர் போடணும் போலயே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ இப்ப மியா போயிட்டு நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்கிறா. கண்ணை முடிக்கும், நான் சொல்ற வரைக்கும் திறக்காத அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ அவளை மேல கூட்டிட்டு போய் இப்ப கண்ணை திறன்னு சொல்றான். நம்ம பறக்குறோமா அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும் அப்படி இதை சொல்ல முடியாது, நம்ம மேல நின்னுகிட்டு இருக்கோம் அவ்வளவுதான், நீ ரெடியானதும் பூம்னு சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவளும் பூம் அப்படின்னு சொல்றா. பார்த்தா கீழே ஒரு இடம் வெடிக்குது. என்ன உனக்கு அது பிடிச்சிருந்ததா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு கருப்பு கலர் மேகம் கிரியேட் ஆகுது. மியா அதை பார்த்து கொஞ்சம் பயப்பட்டு அது என்னது அப்படின்னு அவ கேட்கவும் நம்ம இன்னும் நிறைய கெட்டவங்களை எதிர்த்து சண்டை போட வேண்டியது இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஊருக்குள்ள அந்த கடத்தல்காரங்க எங்கெல்லாம் இருக்காங்களோ அந்த இடத்துல எல்லாம் இந்த தண்டர் போய் அட்டாக் பண்ணுது. ஆக்சுவலி அதை யோயி தான் பண்றா. இதுதான் என்னோட லவ்வர் யோயி, அப்புறமா இது டியா அப்படின்னு நம்ம ஹீரோ இன்ட்ரோடியூஸ் பண்றான். நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு யோயி சொல்லவும் பயத்துல யோயியை கட்டி பிடிச்ச அந்த பொண்ணு அழ ஆரம்பிக்கிறா. ஹாஜிமி மியா கிட்ட எதுவும் மோசமா நடந்துக்கிட்டியா, எதுக்காக அவ அழுதுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஷியா கேட்கவும் நான் எதுவோ பண்ணல நம்ம ஹீரோ சொல்றான். மாஸ்டர் ஏதாச்சும் பண்றதா இருந்தா என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டியா காமெடி பண்றா. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா அப்படின்னு சொல்லி மியா சொல்லுவோம். அண்ணான் மட்டும் கூப்பிடாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்படின்னா புரிஞ்சு போச்சு, நான் இனிமே உங்களை பாப்பான்னு கூப்பிடுறேன், பாப்பா அப்பா அப்படிங்கிற மாதிரி அவ கூப்பிடுறா. என்னோட வயசு 17 தான் ஆகுது, என்னோட முடி வெள்ளையா இருக்குங்கிறதுனால இப்பவே அப்பான்லாம் கூப்பிடாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு அப்பா கிடையாது, சோ நான் இனிமே உங்களை பாப்பான்னு தான் கூப்பிட போறேன் அப்படின்னு சொல்லி அவ அளவோ நம்ம ஹீரோவோ எதுவும் சொல்ல முடியல. எங்களுக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி மத்த 3 பேர் நம்ம ஹீரோ கிட்ட காமெடி பண்றாங்க. எந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. மெர்மைட் அப்படிங்கறத அவங்க எல்லாரும் மெர்ஃபோக்ஸ் அப்படின்னு தான் இதுல சொல்றாங்க. அண்ட் மியா வந்துட்டு மெர்மைட் இனத்தை சேர்ந்தவா தான். அவளை கடத்திட்டு வந்து ஆக்ஷன்ல விற்கலாம் ட்ரை பண்ணிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து நம்ம ஹீரோ அவளை காப்பாத்திட்டான். என்னதான் இருந்தாலும் சின்ன பொண்ணு அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோக்கு அவ மேல கொஞ்சம் பாசம் அதிகமா தான் இருக்கு. மியா ஒருத்திய கடத்திட்டு போனதுக்காக அந்த சிட்டில இருந்த அவ்வளோ கடத்தல்காரங்களையுமே நம்ம ஹீரோ டெஸ்ட்ராய் பண்ணிட்டான். இதுக்கப்புறம் தான் கதை இன்னும் வேற லெவல்ல சூப்பரா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.